வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வாய்ஸ் ஆஃப் வண்டர். உங்களிடம் பேசிக்கொண்டு இருப்பது பிரவீனா. ஒரு அழகான ராஜ்யம். அதுல மன்னர் தன்னோட குட்டி பூனையோட வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு அந்த பூனைனா ரொம்ப இஷ்டம், அவ்வளோ பிடிக்கும். அந்த பூனை பார்க்கவே ரொம்ப கியூட்டா புசு புசுன்னு இருக்கும். அந்த பூனையை தூக்கி வச்சு கொண்டாடுவாரு, எல்லார்கிட்டும் புகழ்ந்து சொல்லுவாரு. அந்த பூனையை எவ்வளவு மதிச்சாருன்னா, இருட்டுல போகும்போது வீரர்கள் தீப்பந்தம் எடுத்துட்டு மன்னருக்கு உதவியா போவாங்கல்ல, அந்த இடத்துல பூனைக்கு தலை மேல விளக்கு ஒண்ணு வச்சுட்டு பூனையை முன்னாடி போக விட்டு அவர் பின்னாடி போவாரு. அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு கிண்ணம் நிறைய பால் இருக்கு, ஆனா அதை கொஞ்சம் கூட சீண்டாம பூனை போயிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்ச தூரத்துல போனா ஒரு தட்டு நிறைய மீன் இருக்கு, அதையும் கொஞ்சம் கூட கண்டுக்காம பூனை போயிட்டே இருக்கு. இத பார்த்துட்டு அந்த ராஜா தன்னோட பூனை அவருக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கு அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாரு மந்திரி கிட்ட. இதை கேட்ட மந்திரியோ சிரிச்சுட்டே சொல்றாரு, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், நாளைக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், நீங்க அதுக்கப்புறமா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ராஜாவோ, நீங்க ப்ரூவ் பண்ணலன்னா நாளைக்கு நடக்கிற விதமே வேற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போறாரு. அடுத்த நாள் இதே மாதிரி நடக்கிறாங்க. திடீர்னு எங்க இருந்தோ ஒரு எலி ஓடுது. அதை பார்த்த உடனே பூனை எதையுமே கண்டுக்காம எலி பின்னாடியே துரத்தி ஓடுது. தன்னோட தலைக்கு மேல இருந்த விளக்கு விழுந்து இடம் பத்தி எரிது, விபத்தாயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே சரி பண்ணதுக்கு அப்புறமா மந்திரி சொல்றாரு, பூனை எல்லா நாளும் பாலும் மீனும் தான் சாப்பிடுது, அதனாலதான் அதுக்கு சலிச்சு போச்சு. ஆனா அந்த அரண்மனையில எலி எங்கேயோ பார்த்தது இல்ல, பார்த்த உடனே தன்னோட இயல்பை காமிச்சது. அந்த பூனைய மாதிரி தான் நம்மளும். ஒரே விஷயம் ஒருத்தவங்கள அட்ராக்ட் பண்ணாது, ஆனா அப்படி இருந்தோம் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம நமக்காக எப்பவுமே கூடவே இருக்காங்க பாத்தீங்களா, லாயலான பர்சன்ஸ். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ பார்ட்னரோ ஒரு நம்ம கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸா கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான ஒரு பர்சனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப வேற. அதே சமயம் நம்மளும் ஒரு லாயலான பர்சனா இருக்கோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ தட் இந்த ஸ்டோரி நம்மளோட அந்த ஸ்வீட்டஸ்ட் லாயலான பர்சனை நினச்சி பார்க்குற அண்ட் அவங்களோட இம்பார்ட்டன்ஸை ஞாபகப்படுத்துகிற ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதை பற்றி சொல்லும்போது ஒருத்தவங்க ஞாபகம் வந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ.